அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பார்க்கலாம், விரைவில் முடியும், பார்க்கலாம். அடுத்த கட்டம் இன்னும் பார்க்கலாம். குழப்பமான அப்படின்னு சொல்வது இந்த தேர்தல் முடிவுகள் அந்த மாதிரி இருக்குது. மக்கள் வாக்களித்த விதம் அது போன்று இருக்கிறது. அதனால் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத அளவிற்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் இப்போ நம்முடைய அரசியல் சட்ட அமைப்பு யார் அதிக அளவு, அதாவது பாதிக்கு மேல் யார் பெறுகிறார்களோ அவர்கள், யாருக்கு சப்போர்ட் இருக்கிறதோ, ஆதரவு இருக்கிறதோ, அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்று இருக்கிறது. ஆனால் இங்கு துரதிருஷ்டவசமாக யாருக்குமே இங்கு பெரும்பான்மை இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையில் அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சி அவர்களுக்கு ஆதரவு, அதாவது அந்த 118 என்பது இருக்குமேயானால் அவர்கள் ஆளுநரிடம் அதை காண்பித்து அதை சொல்லி அதன் பிறகு அதை சட்டசபையில் நிரூபிப்பார்கள். அதனால தான் இந்த குழப்பம் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு அவர்கள் நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். நாம் என்ன செய்ய முடியும்? ஆளுநர் மீதான விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் விஜய்க்கு எதிராக செயல்படுறாருன்ற மாதிரியான தொடர்ந்து விமர்சனம். ஆளுநர் அரசியலமைப்பு சட்டப்படி தான் செயல்படுவார். அவருக்கென்று இந்த நாட்டினுடைய சில சட்ட விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் மீறி எந்த ஆளுநராலும் செயல்பட முடியாது. அதனால் இதில் அவருக்கு வெறுப்போ எதுவுமே அன்றி அந்த சட்ட புத்தகம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்வார். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு வேண்டப்பட்ட அல்லது நாம் விரும்புகிற மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடக்கும் என்றால் அது முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதான் செய்ய முடியும். இப்போ தொடர்ந்து இருக்கிற மற்ற கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த ஒரு ஸ்டேபிள் கவர்னன்ஸ் வரும் தமிழ்நாட்டில், அதை செய்யாமல் இருக்கிறது தமிழக மக்களுக்கு இன்னும் மேலும் குழப்பத்தை உண்டாக்குதுன்ற மாதிரியான பார்வையும் இருக்கு. ஒவ்வொரு கட்சியினுடைய விருப்பம் அது. அப்படி ஒருவேளை நீங்கள் எல்லா கட்சிகளும் ஒரே நபருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அல்லது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்வது ஜனநாயகமும் கிடையாது.